மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம், மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இன்றைய காணொளி பதிவிலே நாம் காண இருப்பது திருக்குற்றால குறவஞ்சிலிருந்து திரிகோட ராசப்ப கவிராயர் அருளிய ஒரு அற்புதமான இறைக்கவி, தவ விளக்க கவி. ஞான யோகிகள் காலங்காலமாக தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு அவருடைய அனுபவத்தை, அவர்கள் அடைந்த ஆனந்த பெருநிலையை விளக்கி கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையிலே தங்களுடைய கருத்துக்களை அழகாக விளக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஞான யோகி பறவைகள், விலங்குகள் இவற்றை கொண்டு நமக்கு ஞான அறிவை அன்போடு ஊட்டியிருக்கிறார். இந்த அன்போடு ஊட்டியிருக்கும் இந்த ஞான அறிவை நாம் உட்கொண்டோமா என்பதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு வினாவாக இருக்கிறது. நண்பர்களே, தவம் என்பது இந்த பாடல் முழுவதும் தவ விளக்கமாக இருக்கிறது. தவம் என்பது தூங்குவதல்ல, தூங்காமல் தூங்கி சுகம் காணும் ஒரு பேரின்ப பெருநிலை. இந்த பேரின்ப பெருநிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது உடல், மனம், உயிர் மூன்றையும் சீராக இயக்க அனுமதிக்க வேண்டும். இந்த சீராக இயக்க அனுமதிக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை என்றால் பயிற்சியும் முயற்சியும் தேவை. நாம் இந்த உலக மயக்கத்திலேயே உழன்று பெரும்பாலும் துன்ப நிலையிலே வாழ்ந்து வீழ்ந்து விடுகிறோம். ஆனால் நாம் துன்பப்படுவதற்காக இங்கே பிறக்கவில்லை. மாறாக சிற்றின்பம் என்ற நிலையை உணர்ந்து அந்த நிலை மூலம் பேரின்ப பெருநிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கோடுதான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். ஆனால் நாம் ஒரு பக்கம் மட்டுமே தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுபக்கம் பார்க்க மறுத்து விடுகிறோம் அல்லது மறந்து விடுகிறோம். ஏனென்றால் இந்த உலக மயக்கத்திலே இருக்கும்போது அதனுடைய வீரியம் அதிகமாகி விடுகிறது. ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருளின் வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும்போது அந்த செயல்பாடே நிலைத்திருக்கும். அந்த வீரியத்தன்மையை குறைக்க வேண்டும் என்றால் வேறொரு பொருளோடு நாம் தொடர்பு கொண்டு அந்த பொருளின் வீரியத்தன்மையை நாம் உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்தினால்தான் அந்த பொருளின் வீரியத்தன்மை குறைக்கப்படும். அதுபோல இந்த உலக இன்பம் என்று சொல்லக்கூடிய சிற்றின்ப நிலையிலேயே வாழ்ந்து வீழ்ந்து விடுகிறோமே, பேரின்ப பெருநிலையை நாம் அடைய வேண்டாமா? இந்த பேரின்ப பெருநிலை என்பது நமக்கு இறைவன் கொடுக்கின்ற ஒரு கற்பிக்க இருக்கும் அல்லது அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையிலே நமக்கு தர இருக்கும் மிகப்பெரிய பாடம். இந்த பாடத்தை கற்காமலேயே நாம் விழுந்து விட்டால் இந்த மனித பிறவி அடைந்ததின் பயன் என்ன? இந்த மனித பிறவி என்பது கிடைத்திற்கு அரிய மிக உச்சகட்ட ஒரு பிறவி. இந்த பிறவி கிடைத்தும் இந்த இறை இன்ப நிலை என்று சொல்லக்கூடிய பேரின்ப பெருநிலையை நாம் அடையாவிட்டால் நமது வாழ்க்கை ஏன்? நண்பர்களே, இதை நான் உங்களுக்கு அறிவுரையாக சொல்லவில்லை. ஒரு நண்பராக, ஒரு உங்களோடு கூட இருக்கும் சகோதரனாக உங்களுக்கு நான் கூறுகிறேன். இதை அறிவுரையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மனிதனாக பிறந்து விட்டோம் அல்லவா? அந்த நிலையையும் அடைந்து பார்த்தால் என்ன தவறு? அந்த ஞான நிலைக்கு என்று சொல்லக்கூடிய தவநிலைக்கு வந்து பாருங்கள்.
உங்களுக்கு அந்த நிலை பிடித்திருந்தால் தொடருங்கள், பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுங்கள், அவ்வளவுதான். ஆனால் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. சிற்றின்ப நிலைக்கே இவ்வளவு தூரம் நாம் நமது உடல் மனம் உயிரை செலவழிக்கிறோமே, அந்த சிற்றின்ப நிலை உணர்ந்த நாம் மகிழ்வு மகிழ்வு என்று சொல்லிக்கொண்டு ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான மகிழ்வு எங்கே இருக்கிறது என்பது இறைநிலையோடு இணையும் போதுதான் தெரியும். அந்த இறைநிலை உணர்வு, இறை அதிர்வு, இறை ஊன் என்று சொல்லக்கூடிய அந்த பேரின்ப பெருங்கடிப்பு நிலையை நாம் உண்ணும் போது அந்த திகட்டாத ஒரு பேரின்பம். நாம் உணவு உண்கிறோம், உணவு உண்ணும் போது ஒரு அளவுக்கு மேல் திகட்டி விடுகிறது. ஆனால் இறைக்களிப்பு அப்படி அல்ல. இறைக்களிப்பு என்பது, இறை ஊன் என்பது, இறைவன் நமக்கு ஊட்டும் அந்த அமுது என்பது பேரின்ப பெருங்களிப்பு நிலையை அடைய வைப்பது. இதைத்தான் ஞான யோகிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் அருளாளர்களும் உணர்ந்து தெளிந்து அந்த நிலையிலேயே வாழ்ந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கும். நண்பர்களே, நான் பெற்ற இன்பம் நீங்கள் பெற வேண்டும் என்ற பெருநோக்கோடு உங்களுக்கு இந்த நிகழ்வை நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். பேரின்ப பெருங்களிப்பு என்பது ஒரு அனுபவ நிலை, ஆனந்த நிலை, ஆனந்த அனுபவ நிலை. இந்த ஆனந்த அனுபவ நிலையை எப்படி விளக்குவது என்று தெரியவில்லை. நீங்கள் உணவு உண்கிறீர்கள். உணவு உண்ணும்போது உங்களுக்கு அதன் சுவை தெரிகிறது. அந்த சுவையை உங்களால் விளக்க முடியுமா? உதாரணமாக புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இன்னும் எத்தனையோ சுவைகள் இருக்கிறது, அறுசுவை இருக்கிறது. இந்த அறுசுவையை உங்களால் உணரத்தான் முடியும். இந்த சுவை எப்படி என்று விளக்க முடியுமா என்றால் விளக்க முடியாது. அதுபோல்தான் தவமும் தியானமும். இதை விளக்க முடியாது, உணர முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்தால் ஒழிய இந்த விளக்கத்தை பெறுவது என்பது மிக அரிதான நிகழ்வு. எனவே பிறர் சொல்வதை நீங்கள் காதில் கேட்க வேண்டாம். நான் சொல்வது உட்பட நீங்கள் அனுபவியுங்கள். இந்த ஆனந்த பெருநிலையை அனுபவிக்க முற்படுங்கள். அனுபவிக்க முற்படும் போது உங்களுக்குள்ளே இறைவன் குடிகொண்டு விடுவான். நாம் இறைவனை தேடி அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் நம்முள்ளே இருக்கிறான் என்பதை மறந்து விடுகிறோம். இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி அடைந்து கொண்டிருக்கிறோம். எனவே நண்பர்களே, மனிதனாக பிறந்து விட்டோம். மனிதனாக நாம் வீழ வேண்டாம். மாறாக இறைப்பொருளாக மாறுவோம், இறைவனாகவே மாறுவோம். மாறும்போது அந்த பெருங்களிப்பு நிலை உங்களுக்குள் ஆட்கொள்ளும் போது நீங்கள் அடையும் அந்த பேரின்ப பெருநிலை என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும். இறை விரிவு உங்களுக்கு உணரப்படும். இறை விரிவு என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எப்படி இறை விரிவு நடந்து கொண்டே இருக்கிறதோ அதுபோல அந்த ஆனந்த பெரு விரிவு உங்கள் உடலிலே ஆட்கொள்ளும். அந்த உடலிலே ஆட்கொள்ளும் போது உங்களுடைய உடல் மனம் உயிர் என்று சொல்லக்கூடிய நிலை மாறுபடும். உங்களுடைய சிந்தனை அற்புதமாக இயங்கும். பிறரோடு நல் இணக்கம் ஏற்படும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த இறை உணர்வே, இறை அதிர்வே நிரம்பியிருக்கிறது என்ற எண்ணம் எழும். பிறரோடு பிணக்கு ஏற்படுவது அங்கே இருக்காது. பிணக்கு என்ற நிலையே இருக்காது. பிணக்கற்ற நிலை இருக்கும்போது நமக்கு வாழ்வில மகிழ்ச்சி, நோயற்ற தன்மை ஏற்படும். பெரும்பாலும் இந்த சினம் என்னும் நிலைதான் நமக்கு இந்த நோய் என்ற நிலை ஏற்படுகிறது. அதற்கு முக்கிய காரணமே நம்முள் எழும் பிணக்கு தான். சரி, இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் என்றால், இறைவனோடு இரண்டரை கலக்கும் போதுதான் இந்த நிலை நமக்கு வரும். இறைவனோடு கலக்காத போது அந்த நிலை நமக்கு வராது. பிரபஞ்சம் முழுவதும் இணைநிலை காந்த களமாக இருக்கிறது. நமக்கு வேண்டியதை கொடுத்திருக்கிறது. நாம் தான் எடுத்துக்கொள்ள மறுக்கிறோம். அனைத்தையும் படைத்திருக்கும் இறைவன் அன்பையும் கருணையையும் ஜீவ இரக்கத்தையும் நம்முள்
விதைத்திருக்கிறான். ஆனால் அதை நாம் முளைக்க விடுவதே இல்லை. மாறாக கோபம், பிணக்கு, பொறாமை என்று சொல்லக்கூடிய நிலையிலேதான், அந்த விதைகளேதான் பெரும்பாலான அந்த மனித பிறவிகள் விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த விதையானது திரும்ப திரும்ப முளைத்து ஒரு அமைதி அற்ற சூழ்நிலையிலேதான் இந்த உலகம் முழுவதும் பெரும்பாலும் இருந்து கொண்டிருக்கிறது. அமைதியான சூழ்நிலை வர வேண்டும் என்றால் இறைவனோடு இணைய வேண்டும். இறைவனோடு இணைவதுதான் தியானம். தியானம் என்பது தூங்குவதல்ல, தூங்காமல் தூங்கி சுகம் காணும் ஒரு பேரின்ப பெருநிலை. இந்த பேரின்ப பெருநிலையை அடைந்த முனிவர்கள், ஞானிகள் தங்களுடைய அனுபவ நிலைகளை கவிகளாக இயற்றினார்கள். அந்த கவிகளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையை கையாண்டார்கள். இந்த ஞான யோகி விலங்குகளையும் பறவைகளையும் வைத்து நமக்கு அற்புதமான இறைக்கருத்தை கோரியிருக்கிறார். அந்த அற்புதமான இறைக்கருத்தை இப்பொழுது நாம் உள்வாங்கி அந்த இறைவனோடு இணைந்து பேரின்ப பெருங்களிப்பு நிலையை அடைவோம் என்று கூறி, இப்பொழுது இந்த ஞான கவி திரிகுடராசப்ப கவிராயர் அவருடைய அந்த பாசுரத்தை காண்போம். அதற்கான ஞான விளக்கத்தையும் காண இருக்கிறோம். இந்த கவி புலியோடு புலியை தாக்கி போர் மத யானை சாய்க்கும் வலியவர் திரிகூடத்தில் மதப்புலி சிங்கன் முன்னே கலிகளும் கதையும் பேசி கையிலே ஈட்டி வாங்கி எலிகளை துரத்தும் வீரன் ஈப்புடி நூவன் வந்தான். புலியோடு புலியை தாக்கி போர் மத யானை சாய்க்கும் வலியவர் திரிகூடத்தில் மதப்புலி சிங்கன் முன்னே கலிகளும் கதையும் பேசி கையிலே ஈட்டி வாங்கி எலிகளை துரத்தும் வீரன் ஈப்புலி நூவன் வந்தான். இதுதான் இந்த கவி, இந்த பாசுரம். இந்த பாசுரத்துல புலியோடு புலியை தாக்கி போர் மத யானை சாய்க்கும். புலியும் தாக்கிக் கொள்கிறது, யானை சாய்ந்து விடுகிறது என்பது தானே எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ஆனால் இங்கு அப்படி அல்ல. புலி என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே இந்த கவியிலே இருந்து இருக்கும் வார்த்தைகளுக்கான ஒரு ஞானமார்க்க சொற்களை உங்களுக்கு கூறிவிடுகிறேன். அப்பொழுது உங்களுக்கு எளிதாக புரிந்துவிடும் இந்த பாடலின் விளக்கம் முழுவதும். இந்த புலி, 2 புலி இருக்கிறது. ஒரு புலி நமது கோபுர வாசல் என்று சொல்லக்கூடிய உள்நாக்கில் இருக்கிறது. இன்னொரு புலி அம்புலி என்று சொல்லக்கூடிய பிறைச்சந்திரன். தாக்கு என்பது இங்கே ஆகவம் என்று பொருள். போர் மத யானை என்பது தந்தி என்று பொருள். இதற்கான விளக்கம் நான் பின்பு தருகிறேன். இந்த வார்த்தைக்கான இந்த ஒவ்வொரு வாக்கியத்திற்கான ஒத்த சொல் என்ன என்பதுதான் இங்கே நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். வலியவர் திரிகூடம் என்பது இங்கே நெற்றி புருவத்தில் இருக்கும் ஆக்கினை சக்கரம். மதப்புலி சிங்கன் என்பது பொன்னாக ஒளிரும் ஒரு நிலை, பொன் போல ஜொலிக்கும் நிலை. கலி என்பது ஒளி, அதாவது லைட். கதை என்பது தண்டு என்பது முதுகுத்தண்டு. பேசி என்பது இங்கே ஒரு அருமையான நிலையை குறிக்கிறது. கையிலே ஈட்டி வாங்கி என்பது, கை என்பது நாசி, அந்த பேசி என்பது ஆரவாரம், ஒளி, பேரொளி, இறை ஒளி, அதுதான் பேசி. கையிலே ஈட்டி வாங்கி என்பது, கை என்பது நாசி, ஈட்டி என்பது திரிசூலம். வாங்குதல் என்றால் உள்வாங்குதல் அல்லது உள்ளே நுழைக்கச் செய்தல். எலி என்பது இங்கே சிகரி என்று பொருள். சிகரி என்பது கோபுரம். துரத்துதல் என்றால் அடைதல் என்று பொருள், மேல் நோக்கி செல்லுதல். வீரன் என்பது ஒரு படம் பொருந்திய நிலை.
ஈப்புளி என்பது செந்து, செந்து என்பது உயிர், உயிர் என்பது காற்று, நூவன் என்பது நண்பன். இதுதான் இங்கே நான் உங்களுக்கு விளக்க இருக்கும் ஒரு சொற்களின் நிலை. சரி, இப்பொழுது புலியோடு புலியை தாக்கி போர் மத யானை சாய்க்கும். இந்த தாக்குதல் என்பதை நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தாக்கி என்பது இங்கே என்ன பொருள் என்றால் ஆகவம் என்று பொருள். ஆகவம், ஆகவம் என்பது இங்கே வேள்வி, வேள்வி என்பது தியானம். இந்த தியான நிலையைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் தாக்கி என்று. புலியோடு புலியை தாக்கி. இந்த வேள்வி ஏற்றும் போது புலியும் தாக்கிக் கொள்கிறது என்றால் புலியும் அங்கே இயங்குகிறது. இந்த தாக்கு என்ற வேள்வி நிலையிலே புலியும் அங்கே வேலை செய்கிறது. 2 புலி என்பதற்கு ஒரு புலி உள்ளே இருக்கக்கூடிய உள்நாக்கு. இந்த தவம் ஏற்றும் போது இந்த மேலனத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்நாக்கு வழியாகத்தான் குண்டலினி மகாசக்தி என்று சொல்லக்கூடிய நிலை மேல் நோக்கி செல்கிறது. மேல் நோக்கி செல்லும் போது பிறைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பி இயங்குகிறது. இதில் அடுத்த வாக்கியத்தில் வருகிறேன், வந்தால்தான் இது உங்களுக்கு புரியும். போர்மத யானை. போர்மத யானை என்பது இங்கே தந்தி என்று சொன்னேன். தந்தி, தந்தி. இந்த தந்தி என்பது என்ன என்றால் பாம்பு. பாம்பு என்பது என்ன? பாம்பு என்பது குண்டலினி மகாசக்தி. இந்த குண்டலினி மகாசக்தி என்பது பாம்பு வடிவமாக இங்கே உருவகப்படுத்தியிருக்கிறார்கள் நமது ஞான யோகிகள். ஏனென்றால் இந்த குண்டலினி மகாசக்தி இயக்க நிலை முதுகுத்தண்டு வழியாக இந்த மூலாதாரத்திலிருந்து மேல் நோக்கி செல்லும் போது 8 போன்று வளைந்து செல்கிறது. பாம்பு போல வளைந்து செல்கிறது. பாம்பு போல வளைந்து செல்வதால் அந்த இயக்க நிலையே இங்கே குறிப்பிடப்படுகிறது ஒழிய உள்ளே பாம்பு இருந்து கொண்டு இயங்குவதில்லை. மாறாக அதன் இயக்க நிலையை இங்கே அழகாக தெளிவாக நமக்கு ஞான யோகிகள் விளக்க முற்படும் போது அந்த விளக்கத்தின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே தான் இங்கே பாம்பாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள், ஓமை பொருளாக. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே பாம்பு போல வளைந்து செல்லும் நிலைதான் இங்கே போர்மத யானை. இந்த தவம் ஏற்றும் போது போர்மத யானை என்று சொல்லக்கூடிய நிலை சாய்க்கும் என்றால் இங்கே என்ன? சாய்ப்பது என்பது இங்கே குண்டலினி மகாசக்தி இந்த மேல் நோக்கி செல்லும் நிலை. அந்த செல்லும் நிலைதான் இங்கே சாய்க்கும் நிலையாக கூறப்படுகிறது. அந்த சாய்க்கும் நிலை கூட மயக்க நிலை என்று கூட சொல்லலாம். சாய்ப்பது என்பது மயக்க நிலை. ஒருவன் மது அருந்து விட்டால் அவன் சாய்ந்து விடுகிறான். அவன் சாயும் போது அந்த மயக்கத்திலே இருக்கிறான். அதுபோல வேள்வி என்னும் தியானம் ஏற்றும் போது அங்கே இறை மயக்கம் என்கின்ற மயக்கம் தோன்றுகிறது. அந்த இறை மயக்கம் தோன்றும் போதுதான் அங்கே குண்டலினி மகாசக்தி, அதன் மூலம் நமக்கு இறை மயக்கம் கிடைக்கிறது. அந்த இறை மயக்கம் எப்படி கிடைக்கிறது என்பது அடுத்த வரியிலே வலியவர் திரிகூடத்தில். வலியவர் திரிகூடம் என்பது வன்மை பொருந்திய மிக நுட்பமான இறை அதிர்வை, இறை ஊனை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது ஆக்கினை சக்கரம் என்று சொல்லக்கூடிய நெற்றி புருவம். இந்த நெற்றி புருவம் தான் இங்கே வலியவர் திரிகூடம். திரிகூடம் என்பது 3 புள்ளிகளை கொண்ட ஒரு நிலை. 3 புள்ளிகளை கொண்டது இது அக்கண்ணா. இந்த அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய நிலைதான் திரிகூடம். 3 புள்ளிகளை கொண்ட கோடம் திரிகூடம். இதுதான் ஆக்கினை சக்கரம். இந்த ஆக்கினை சக்கரத்திலே மதப்புலி சிங்கன் முன்னே. மதப்புலி, இங்கே ஒரு புலி இருக்கிறது. இது என்ன புலி? இந்த புலிக்கு பீதம் என்று ஒரு பொருளோடு இருக்கிறது. முதலில் வரக்கூடிய புலி உள்நாக்கிலே இருக்கக்கூடிய, அதை நான் கடைசியில் உங்களுக்கு முழுவதும் விவரித்து விடுகிறேன். முன்னதாக மேலெண்ணத்திலே 2 துவாரம் இருக்கிறது. அந்த துவாரத்தின் வழியாகத்தான் இந்த குண்டலினி மகாசக்தி கண்ணுக்கு தெரியாத ஆனால் மிக நுட்பமான மிக வலிமையான ஒரு ஆற்றல் மிகுந்த இந்த இறை ஆற்றல் அந்த மேலெண்ணம் வழியாக சென்று
பிறைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய தலையில இருக்கக்கூடிய ஒரு பீனியல் சுரப்பியை இயக்குகிறது. முழுவதும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். இந்த கவிதை, இந்த பாடல் முழுவதும் கருத்து சொல்லிவிட்டு இதற்கான முழு விளக்கத்தையும் ஒற்றை வரியிலே நான் சொல்லிவிடுகிறேன். இப்பொழுது இதை புரிந்து கொள்ளுங்கள். மதப்புடி சிங்கன் முன்னே என்றால் இந்த ஒளி பொருந்திய ஜொலிக்கக்கூடிய இறைவன் முன்னே என்றால் இங்கே இருக்கிறது தான் முன்பக்கம் முன்னே. கலிகளும் கதையும் பேசி கையிலே ஈட்டி வாங்கி. களி என்பது என்ன? களி என்பது ஒளியே. ஒளி என்பது துலக்கம் என்று பொருள். துலக்கம் என்பது ஒளி. ஒளி என்பது இங்கே லைட். கதை என்பது முதுகுத்தண்டு. தண்டு, கதை என்பது தண்டு. தண்டாயுதம் என்பார்கள், அதுதான் கதை. இங்கே இந்த கதை என்பது ஸ்டோரி அல்ல, அதற்கு பதிலாக கதை என்பது முதுகுத்தண்டு. இந்த முதுகுத்தண்டு தான் இந்த தவத்திற்கு முழு முதற் பொருளாக இருக்கிறது. தவம் ஏற்றும் போது நேராக நிமிர்ந்து அமர வேண்டும் என்பார்கள். ஏனென்றால் நேராக இருந்தால்தான் இந்த குண்டலி மகாசக்தி மேலிருந்து செல்வதற்கு இடம் கொடுப்பதாக அங்கே இருக்கும். மாறாக சற்று வளைந்தோ அல்லது தொய்வான நிலையிலே அமரும் போது அந்த தவநிலை மாறுபடுகிறது. எனவேதான் கதைகளும் கதை என்று சொல்கிறார். கதை என்பது இங்கே முதுகுத்தண்டு. பேசி என்பது ஆறாவாரம். பேசி என்றால் ஆறாவாரம். இங்கே ஆறாவாரம் என்ன? ஆறாவாரம் இறை ஒளி. ஏற்கனவே களி என்பது ஒளி, அதாவது லைட். இங்கே பேசி என்பது சவுண்ட். சவுண்ட் என்பது இறை ஒளி, ஓங்கார ஒளி. இந்த ஓங்கார ஒளியோடு முதுகுத்தண்டு வழியாக அந்த தவம் ஏற்றும் போது காக்கி என்று சொல்லக்கூடிய ஆகவம் என்ற நிலையிலே வேள்வி ஏற்றும் போது அங்கே போர்மத யானை என்று சொல்லக்கூடிய குண்டலி மகாசக்தி மேலெழும்பி செல்கிறது முதுகுத்தண்டு வழியாக. உங்களுக்கு எளிமையாக கூற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு விளக்கம் கூறுகிறேன் நண்பர்களே. கையிலே ஈட்டி வாங்கி. கையிலே ஈட்டி வாங்கி. கை என்பது நாசி. இங்கே தும்பிக்கை என்று பொருள். யானைக்கு எப்படி தும்பிக்கை இருக்கிறதோ அதுபோல அந்த கை என்பது இங்கே நாசி. நாசியிலே ஈட்டி வாங்கி. ஈட்டி என்பது என்ன? அதாவது இந்த போர்மத யானை என்று சொல்லக்கூடிய குண்டலினி மகாசக்தி இயங்க வேண்டும் என்றால் அதை வெப்பப்படுத்த வேண்டும். சுத்த வெப்பநிலை ஏற்படுத்தினால் ஒழிய இந்த குண்டலினி மகாசக்தி இயங்க மறுக்கும். எனவே இந்த சுத்த வெப்பநிலையை நாம் உண்டு பண்ண வேண்டும் அல்லது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? சுவாச நிலை தேவை. இந்த சுவாச நிலை இருந்தால்தான் உயிரோடு இருக்கிறோம் என்று பொருள். சுவாச நிலை என்றால் இல்லை என்றால் நமது உடல் அழிந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த சுவாச நிலையை இறை சுவாசமாக மாற்றும் போது தவநிலையிலே தான் அந்த இறை சுவாசம் நமக்கு கிட்டுகிறது. அந்த இறை சுவாசம் கிட்டும்போது அதன் வழியாகத்தான் நமது உடல் சுத்த வெப்ப நிலைக்கு ஆளாக்கப்படுகிறது. அந்த சுத்த வெப்பநிலைக்கு ஆளாக்கப்படும் போதுதான் இந்த குண்டலி மகாசக்தி மூலாதாரத்தில் இருந்து வேறு கொண்டு எழுந்து முதுகுத்தண்டு வழியாக மேல் நோக்கி செல்கிறது. அந்த ஈட்டி என்பது திரிசூலம். திரிசூலம் என்பது இங்கே சுவாச நிலையிலே வடகலை, இடகலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலை, 3 நிலை. ஈட்டி என்பது திரிசூலம். திரிசூலம் என்பது 3 நிலைகளை கொண்டது. இதுதான் இங்கே கூறப்படுகிறது. ஈட்டி வாங்கி. வாங்குதல் என்றால் அங்கே உள்வாங்குதல் அல்லது நுகர்தல் அல்லது உறிஞ்சுதல். இறை காற்றை உறிஞ்சுதல் என்று கூட நாம் பொருளாக கொள்ளலாம். எனவே இந்த திரிசூல நிலையில இருந்து கொண்டு வடகலை, இடகலை, சுடுமுனை, இது பெரும்பாலும் இறைவனுக்கு சடையோன் என்று கூறுவார்கள். சடையன் என்பார்கள். சடை என்பது 3 கால்களை கொண்ட பின்னல். பெண்கள் சடை போட்டிருப்பார்கள், நீங்கள் அனைவரும் அறிந்ததே. மகளிர் இந்த சடையிலே 3 கால் எடுத்து பின்னினாலும் 2 கால் மட்டுமே நமது கண்ணுக்கு தெரிகிறது. 1 கால் உள்ளே மறைந்திருக்கிறது. அந்த உள்ளே மறைந்திருக்கும் மறைபொருள் தான் இறைப்பொருளாகிய அந்த நடுநாடி என்று சொல்லக்கூடிய சுழுமுனை. இது ஒரு இறை விளக்கம் நண்பர்களே. அந்த பின்னலிலே 3 கால் எடுத்தாலும் 2 கால் தெரிகிறது, 1 கால் தெரியவில்லை. அதுதான் மறைபொருள். மறைந்து கொண்டு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் இறைவனை, அந்த இறை நிலையை சொல்வதற்காகத்தான் சடை என்றார்கள்.
சடை என்பது மூன்று கால்களை கொண்ட நிலை. 2 தெரிகிறது, 1 தெரிவதில்லை என்பதை உணர்ந்து கொள்க. சரி, அந்த ஈட்டி என்பதற்காக உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். ஈட்டி வாங்கி எலிகளை துரத்தும். எலிகள் என்பது என்ன? எலி என்பது இங்கே சிகரி. சிகரி என்பது கோபுரம். கோபுரம் என்பது உச்சி. இந்த கோபுரத்திலே எலிகள் இருக்கிறது. எலிகள் என்பது என்ன? எலி என்று சொல்லவில்லை, எலிகள் என்கிறார். எலிகள் என்பது 2 எலிகள். ஒன்று ஆக்கினை சக்கரம், மற்றொன்று துரிய சக்கரம். இந்த 2 சக்கரம் தான் இங்கே இயக்கம் பெறுகிறது தவம் ஏற்றும்போது. சரி, இப்பொழுது இந்த புலியோடு புலி என்று சொன்னேன் அல்லவா? ஒரு புலி நமது மேலெண்ணத்தில் இருக்கக்கூடிய கோபுர வாசல் என்று சொல்லக்கூடிய நுழைவாயில், இதுதான் ஒரு புலி. இன்னொரு புலி அம்புலி. அந்த அம்புலி பிறைச்சந்திரன். இந்த பிறைச்சந்திரன் ஒரு திரவத்தை சுரக்கிறது. அந்த பிறைச்சந்திரன் சுரக்கும் திரவத்தின் பெயர் மெலோட்டினின். இந்த மெலோட்டினின் என்ற திரவம் நாம் தூங்குவதற்கு பயன்படுகிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, நமது இறை தூக்கத்திற்கும் இந்த மெலோட்டினின் தேவை. இந்த மெலோட்டினின் அற்ற நிலை வரும்போது தூக்கம் சிலருக்கு வராமல் இருக்கும். எனவே தூங்குவதற்கு தேவை இந்த மெலோட்டினின் என்று சொல்லக்கூடிய நிலை. எனவே இந்த நிலை வரும்போதுதான் புலியோடு புலி தாக்குகிறது, புலியோடு புலி இயங்குகிறது. தாக்குதல் என்றால் வேள்வி. இந்த வேள்வி மூலம், தியானத்தின் மூலமாக இந்த இறை உணர்வு என்று சொல்லக்கூடிய புலியும் இயங்குகிறது. ஒரு புலி மேலெண்ணத்தில் இருக்கக்கூடிய நுழைவாயில், இன்னொரு புலி அம்புலி என்று சொல்லக்கூடிய பிறைச்சந்திரன். இதை புரிந்து கொள்ளுங்கள். இது இப்பொழுது போதுமானது. எலிகளை துரத்துவது என்பது கடைசி வரியிலே துரத்துதல் என்றால் அடைதல். துரத்திக் கொண்டே இருக்கிறோம் அல்லவா? ஒரு பொருளை நாம் பெற வேண்டும் என்றால், அதை அடைய வேண்டும் என்றால், அந்த இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அல்லது அதை துரத்தி அடைகிறோம். அந்த துரத்துதல் என்பது இங்கே மேல் நோக்கி செல்லுதல் அல்லது அடைவதற்கான வழியை ஏற்படுத்துதல். இதுதான் இங்கே நாம் பொருளாக கொள்ள வேண்டும். வீரன் ஈப்புலி நூதன் வந்தான். இந்த வீரன் ஈப்புலி நூதன் என்று சொல்லக்கூடிய நிலை, வீரன் என்பது பலம் பொருந்திய நிலை. ஈப்புலி என்பது செந்து என்று பெயர். செந்து என்பது இங்கே ஒரு நிலை, உயர்நிலை, உயிர் என்று பொருள். அந்த உயர்நிலை என்பது இங்கே காற்று. இந்த காற்று என்று சொல்லக்கூடிய நூவன் என்பது நண்பன். இந்த தவத்திற்கு நண்பனாக, தவம் ஏற்றுவதற்கு உற்ற தோழனாக இருப்பது இந்த சுவாச நிலை என்று சொல்லக்கூடிய காற்று நிலை. அதுதான் இங்கே ஈப்புலி என்று சொல்லக்கூடிய உயிராகிய காற்று. இந்த காற்று தான், இந்த சுவாசம்தான் மூலப்பொருளாக குண்டலினி மகாசக்தி மேலெழும்புவதற்கு தேவையான சுத்த வெப்பநிலையை நமக்கு தருகிறது. இந்த சுத்த வெப்பநிலை தரும் இந்த ஈட்டி என்று சொல்லக்கூடிய திரிசூல நிலைதான் வேள்விக்கு அடிப்படையாக ஒரு நிலையாக இருக்கிறது. எனவே மூலப்பொருள் காற்று. காற்று என்று சொல்லக்கூடிய இறைப்பொருள் தான் இங்கே நமக்கு கூறப்படுகிறது ஈப்புலி என்று. எனவே நண்பர்களே, இந்த விளக்கம் உங்களுக்கு போதும் என்றே நினைக்கிறேன். ஒற்றை வரியிலே மீண்டும் இந்த இந்த பாசுரத்திற்கான விளக்கத்தை கொடுத்து விடைபெறுகிறேன். புலியோடு புலியை தாக்கு என்பது ஆகவம் என்ற தவம். புலி என்பது தவம் ஏற்றும் போது ஏற்படக்கூடிய மாற்ற நிலை. அந்த மாற்ற நிலை என்பது புலி என்பது மேலெண்ணத்தில் இருக்கக்கூடிய 2 துவாரங்கள், நுண்ணிய துவாரம், ஊசி கோபுரம் என்று கூட சொல்லலாம். அந்த நுண்ணிய துவாரத்தின் வழியாக தவம் ஏற்றும் போது குண்டலினி மகாசக்தி மேல் நோக்கி வருகிறது முதுகுத்தண்டு வழியாக. அதற்கு தேவை காற்று. அந்த காற்று திரிசூல நிலையில இருக்கிறது. அந்த திரிசூல நிலையில இருக்கும்போது வடகலை இடகலை சுழுமுனையாக மாற்றப்படுகிறது. மாற்றப்படும் போது அங்கே முதுகுத்தண்டு வழியாக இயங்குகிறது. சக்கரங்கள் இருக்கிறது. சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள் இயக்கப்படுகிறது. முதுகுத்தண்டிலே
நுண்ணிய கண்ணுக்கு தெரியாத துவாரங்கள் இருக்கிறது. அந்த துவாரங்கள் வழியாக இந்த போர்மத யானை என்று சொல்லக்கூடிய தந்தி, அதாவது பாம்பு, அங்கே வளைந்து வளைந்து செல்கிறது. வளைந்து வளைந்து செல்லும் போது மேலெண்ணம் அங்கே மேலெண்ணத்தினை வழியாக உள்ளே சென்று அந்த மேலெண்ணம் வழியாக பிறைச்சந்திரன் இயக்கப்பட்டு, பிறைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பி இயக்கப்பட்டு, அந்த பீனியல் சுரப்பி வழியாக நமது தலை உச்சி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய 2 சக்கரங்களும் இயக்கப்படுகிறது. இயக்கப்படும் போது நமது தவம் சித்தியாகும் பொழுது அமுத நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு தேன் சுரக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய உச்சகட்ட நிலை. இன்று தவம் ஏற்றி நாளைக்கு அமுதம் சுரக்குமா என்றால் சுரக்காது. இதற்கு தேவை நீண்ட நெடிய பயிற்சி. அந்த பயிற்சியும் விடாத பயிற்சியாக இருக்க வேண்டும். விடாத பயிற்சியை மட்டுமல்ல நண்பர்களே, நல்ல ஒரு சூத்திரத்தோடு அனைத்தையும் இயக்க வேண்டும். உடலை, மனதை, உயிரை ஒரு முறையான இயக்கத்தில் இயக்கும்போது மனம் அங்கே அடங்குகிறது, உயிர்நிலை அமைதி பெறுகிறது, உடல் நோயற்ற தன்மை அங்கே காண்கிறது. இந்த நிலையெல்லாம் வேண்டுமென்றால் தியானம் என்று சொல்லக்கூடிய நிலை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த தியானம் என்ற நிலையை மனிதனாக பிறந்துவிட்டோம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மனிதனாக பிறந்துவிட்டோம். வாழ்க்கையிலே ஒரு பக்கம்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், மறுபக்கத்தை பார்க்க வேண்டும் நண்பர்களே. அந்த தியான நிலையை அனைவரும் அடையுங்கள். உடல், மனம், உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையை அடைந்து உடல், மனம், உயிர் மூன்றையும் சீராக பராமரித்து இந்த புவியிலே வாழும் வரை நோயற்ற தன்மையோடு வாழ்ந்து நற்சிந்தனை என்று சொல்லக்கூடிய ஞான அறிவை பெற்று அந்த ஞான அறிவின் மூலம் இந்த பிரபஞ்ச இயக்கத்தின் நிலையை உணர்ந்து கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் இறைநிலை நிரம்பியிருக்கிறது என்ற ஞான நிலையை அடைந்து அந்த இறை உணர்வு, இறை அதிர்வு, இறை களிப்பு என்று சொல்லக்கூடிய பேரின்ப பெருநிலையை உண்டு மகிழ்வோம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.